நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் ட்ரேட் ஆகிறது எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் நல்ல சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம சொன்னது பார்த்திங்க அப்படின்னா 22,770 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஃப்ரைடேவே அதை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளார க்ளோஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா பொசிஷனெலாம் யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, உள்ளாரையே க்ளோஸ் வச்சாங்க. அகைன் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இன்றைக்கி வந்தது 22,770 அப்படிங்கிற லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு. மார்க்கெட் ஒரு 250 பாயிண்ட் ஃபால். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா மேஜரான சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அந்த பிரேக் பண்ணதுக்கான விளைவு மார்க்கெட் ஒரு ஃபாலை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்போதைக்கு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா இப்போது மார்க்கெட்டை நான் ஒரு ஃபிபனாசி லெவல் ட்ராப் பண்ணுறேன். இதை பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த லெவல் வந்துச்சு பார்த்திங்களா, இந்த ஸ்விங்கை நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்திங்களா ஒரு ஹை, அதை இன்னொரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். மார்க்கெட்டை பாருங்கள் எக்ஸாக்டாக எந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்குன்னு. ஃபிபனாசி லெவல் ட்ராப் பண்ணோன்னா 1.27%. சரிங்களா? 22,517 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்படியே மேலே போகுமா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் ஒரு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே இல்லாத இடத்துல மார்க்கெட்டை எப்படி சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சிங்களா, அகைன் இந்த இடத்த போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 22,750 மேலே போகுமா அப்படின்னு கேட்டோன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அகைன் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் சப்போர்ட்டு. 22,163 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 21,800 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம இனிமேல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கணும். இன்றைக்கி டே லோ ஒரு சப்போர்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லெவல் 1 ஹவரில் பார்த்தோன்னா கொஞ்சம் தெளிவாக புரியும். மார்க்கெட் எக்ஸாக்டாக பாருங்கள் இந்த ஃபிபனாசி லெவல் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கதே 22,517 அந்த லெவலில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த ரெட் கலர் லைனை 22,500 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 22,167 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? ஒன்ஸ் அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 21,782 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் 3 சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு. எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த லெவலில் தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்குது. 22,791 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. சரிங்களா? இந்த லெவல் 22,773 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 23,000 அப்படிங்கிற லெவல் தான் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஃபிபனாசி லெவல் நல்லாவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பார்க்கலாம் இந்த ஃபிபனாசி லெவல் படி மார்க்கெட் அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. இந்த ட்ரெண்ட் லைனை டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் இனிமேல் இந்த லெவல் அடிப்படையில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது சிறந்ததாக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கும் ஃபிபனாசி லெவல் ட்ரா பண்ணால் ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஃபிபனாசி லெவல் ட்ரா பண்ணுவோம். இது ப்ரீவியஸாக வந்த ஸ்விங்கு. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் இதுக்கும் ட்ரா பண்ணோன்னா இந்த லெவல்ஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்கெட் இந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு.
இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகே, 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியட் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா 49,000, 50,000க்கு முன்னாடியே 49,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது மார்க்கெட்டுக்கு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 47,896 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 46,300. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், நெஃப்டி விழுகிற அளவுக்கு பேங்க் நிஃப்டி விழுகாது அப்படிங்கிற மாரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஏன்னா பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான ஏரியாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 46,000 அப்படிங்கிற லெவல் தான் வந்து சப்போர்ட்டு. அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் பேங்க் நிஃப்டி விழுகும். ஆனால் நிஃப்டி விழுறதுக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். சரிங்களா, மார்க்கெட் வந்து 46,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து எது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோன்னா 22,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் கூட, 22,200, 21,780, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,200 to 300 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஏன்னா நிஃப்டி விழுகிற அளவுக்கு பேங்க் நிஃப்டி பெருசாக விழுகாது அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 47,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 46,300. சரிங்களா, இதற்கு இடையில் இன்பிட்வீன் சின்ன சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். அது என்னங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிடலாம். சென்செக்ஸுக்கு ஃபிப்னாசி லெவல் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஓகே, எக்ஸாக்டாக சென்செக்ஸ் வந்து எந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, சென்செக்ஸ் வந்து 74,350 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா, இந்த ரேஞ்சு தான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட் ஏரியா. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இதுதான். நாளை இதுனா வந்துச்சு அப்படின்னா கூட 74,350 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 73,250 to 150 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 73,150, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 71,800, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 71,000, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 69,750 to 70,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இது நான் சொல்லியிருக்கிறது ஃபிப்னாசி லெவலு. இதெல்லாமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ரியாக்ட் ஆகும். சரிங்களா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு வந்த லோ, இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு சப்போர்ட்லாம் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, என்ன கொஞ்சம் அக்யூரேட்டாக போனோன்னா இந்த லைன் நல்லாவே வரும். ஒரே ஒரு டைம் அக்யூரேட்டாக ட்ரா பண்ணோன்னா ஓகேங்களா, கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்குங்களா இப்போ பார்க்குறதுக்கு. இதுதான் நண்பர்களே ஃபிப்னாசி லெவல். சரிங்களா, ஃபிப்னாசி லெவல் ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டில் ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்தமாரி ஃபிப்னாசி லெவல்லாம் வந்து ட்ரா பண்ணுறது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்களாவே மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்திக்கிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். சரிங்களா, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா, அதே நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேட்லாம்
ஏதாவது ஒரு பக்கம் அகைன்ஸ்டாக போணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு லாஸஸ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதாங்கிறதுக்கு மட்டும் நம்மளோட வீடியோ வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த வியூவோட ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.